ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரல் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் அதோட மீனிங் ஒரு வீடியோவில் வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து தசகம் 21 to 30 தேவி நாராயணியம் பாராயணம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 283 வியூஸ் 1 day agoன்னு இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு சின்ன டாட் வச்சு மோருன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோரை நீங்கள் கிளிக் பண்ணணும். மோரை கிளிக் பண்ணினோன்னே இந்த மாதிரி தெரியும், தேவி நாராயணிய பாராயணம் 6 லைக்ஸு 283 வியூஸ் 18th December அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் டு சி ஆல் வீடியோஸ் ஆஃப் மை சேனல் அப்படின்னு இருக்குது. அதாவது என்னோடய சேனல் மஞ்சு ராமச்சந்திரன்கிற இந்த சேனலில் நீங்கள் போய் பார்க்குறதுக்கு ஒரு ரெட் கலரில் இப்படி இருக்கு இல்லையா, இந்த ரெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலுக்குள்ளே நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கலாம். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஹோம், வீடியோ, ஷார்ட்ஸ், பிளேலிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும். அதில் இப்போ ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸும் இருக்கும். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று. ஸோ நான் பேக் திரும்ப போயிடுறேன். அதுக்கு அடுத்தது கீழே வந்து டெக்ஸ்ட் இன் ஆல் லாங்குவேஜஸ்னு இருக்குது இல்லையா. இதில் வந்து அதாவது இந்த தேவி நாராயணியம் யார்கிட்டலாம் புக்கு இல்லையோ அவங்க வந்து இதை பார்த்துக்கிறதுக்காக அந்த டெக்ஸ்ட்டை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த டெக்ஸ்ட்டு அவைலபிளாக உள்ள லிங்க்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லா ஸ்லோகத்துக்கும் இப்போ வந்து தேவி நாராயணியம்ல இது நம்மக்கிட்ட புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா இப்போ நீங்கள் புக்கு கொண்டு போல வேறு எங்கேயோ இருக்கீங்கன்னா இதை வச்சு பார்த்து படிச்சுக்கலாம். அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் அந்த இது இருக்காது, பிரிண்டட் ஃபார்மேட் இருக்காதப்போ நான் இந்த மாதிரி லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அந்த சைட்டுக்குள்ளே போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேவி நாராயணியத்தோட வீடியோவை தானே நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேவி நாராயணியத்தோட டெக்ஸ்ட்டு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கீழே தமிழில் இருக்குது. இப்போ தமிழில் வேண்டாம், தேவநாகரின்னு சான்ஸ்கிரிட்டில் வேணும்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து சான்ஸ்கிரிட்டில் உங்களுக்கு தெரியும். இல்லை இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான லாங்குவேஜுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து தமிழே வச்சுருக்கேன். ஸோ தமிழில் வந்து பிரதம தசகம், தசகம், 2வது தசகம், 3வது தசகம், இது மாதிரி 41 தசகம் உங்களுக்கு இருக்கும். தேவி நாராயணியத்தில் மட்டும் சொல்கிறேன். இப்போ இது அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் அப்படி இல்லைனா சரஸ்வதி ஸ்தோத்திரம், இது மாதிரி நீங்கள் வேறு எதுக்கு போனாலும் அதோட டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கும்னா அந்த ஸ்லோகங்கள் மட்டும். இப்போ இதில் ஒரு 10 ஸ்லோகம் இருக்குது அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்துலன்னா அந்த 10 ஸ்லோகமும் இதில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்து இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா இதை எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு டெக்ஸ்ட்டு தெரியணுங்கிறதுக்காக இதை நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம திரும்ப பேக் போயிடலாம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், என்னோடய வீடியோவில் உள்ள எல்லா சேனல்ஸ், என்னோடய சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த ரெட் கலர் பட்டன் அமுக்கணும். அடுத்தது லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜ் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை சூஸ் பண்ணி அதோட டெக்ஸ்ட்டை பார்க்குறதுக்கு இது 2வது பாயிண்ட். 3வது நான் புதுசாக டைம் ஸ்டாம்ப்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன். அது என்னென்னா இப்போ இந்த தேவி நாராயணியம் வந்து நான் 10 தசகமாக போட்டிருக்கேன். அப்போ எல்லாருக்கும் இப்போ ஒரு தசகம் பார்த்துட்டீங்க, ஏதோ ஒரு வேலையில் நீங்கள் போயிட்டீங்க, திரும்ப வந்து பார்க்குறதுக்கு ஐயோ அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. அதனால் எந்த டைமில் அது ஆரம்பிக்குது, தசகம் 21 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது, 22 4.58 அதாவது 4 நிமிஷம் 58 செகண்டில் அந்த 22வது தசகம் ஆரம்பிக்குது. இப்போ 27வது தசகம்னா 26.35 அதாவது 26 நிமிஷம் 35 செகண்டில் வந்து 27வது தசகம் ஆரம்பிக்குது அப்படின்னு. இந்த மேலே நம்ம பாஸ் பண்ணி இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தேவி நாராயணியம் 21 to 30 அந்த தசகத்தில் நீங்கள் அந்த ரெட் கலர் இதை இப்படி இங்கே இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது கரெக்டாக இப்போது 26.35ன்னு வச்சுக்கோங்க. 26.35 இந்த மாதிரி வச்சுட்டு அதை நீங்கள் Women above 40 are struggling with slowing down of metabolism and that is சரியா. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த தசகம் எந்தெந்த டைமில் ஆரம்பிக்குங்கிறது தான் டைம் ஸ்டாம்ப்ஸ். ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து
ஒன்லி நான் இதுக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். அதாவது 10 தசகமாக இருக்கிறது, 1 to 10, 11 to 20, 21 to 30, 31 to 40 இந்த மாதிரி உள்ளதுக்கு மட்டும் எங்கெங்கெல்லாம் எந்த தசகம் ஆரம்பிக்குதுன்னு தெரியறதுக்காக. இது எல்லாத்துலேயும் இருக்காது. இப்போ அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தில் மொத்தமே 10 ஸ்லோகம் தான். அதில் நான் டைம் ஸ்டாம்ப்ஸ்லாம் போடலை. ஒரு ஸ்லோகம் எங்கே ஆரம்பிக்குது, ஏன்னா மொத்தமே சின்ன ஃபைல் தான். ஒரு பெரிய ஃபைலாக இருக்கிறப்ப அது எந்த இடத்துல அந்த பர்டிகுலர் கண்டென்ட் முடியுது, அடுத்தது எங்கே ஆரம்பிக்குதுங்கிறது பார்க்குறதுக்கு தான் இந்த டைம் ஸ்டாம்ப்ஸ். அடுத்தது தேவி நாராயணியத்தோட டிஸ்கிரிப்ஷன். இது யார் எழுதினது, எத்தனை ஸ்லோகம் இருக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த பாராயணத்தில் இவ்வளோ தான் டிஸ்கிரிப்ஷன். இப்போ அன்னபூர்ணா ஸ்தோத்திரமோ அல்லனா சரஸ்வதி ஸ்தோத்திரமோ சுப்பிரமணிய புஜங்கமோ போய் பார்த்தீங்கன்னா அதில் தமிழில் தான் மோஸ்ட்லி நான் பண்ணியிருக்கேன். அதை டைப் பண்ணியிருப்பேன். அதோட அந்த ஸ்லோகத்தோட மீனிங் என்ன, அது யார் எழுதினது, ஒரு ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி இருக்கும். இப்போ சக்தி ஸ்தலங்களில் போய் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கோவில் அந்த தலத்தோட சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி ஒன்று ஏதாவது கொடுத்துருப்பேன். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த இந்த மெயினான இதோட வீடியோவோட மெயினான கண்டென்ட்டு. இப்போ நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட்டு இது பார்த்தீங்க இல்லையா, கிளிக் டு சி ஆல் வீடியோஸ் ஆஃப் மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் இதை அமுக்கினீங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே போயிடுறீங்க. இதில் உங்களுக்கு ஹோம், வீடியோ, ஷார்ட்ஸ் அண்ட் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் ப்ளே பண்ணிங்கன்னா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன வீடியோஸ் நான் போட்டிருக்கேனோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். எதையும் முன்னாடி ஃபஸ்ட்லேருந்து நான் போட்டது எல்லாமே இருக்கும். இல்லை இதில் உங்களுக்கு தேடுறது கஷ்டமாக இருக்குது, இப்போ எனக்கு நாராயணியம் மட்டும்தான் பார்க்கணும், நான் நாராயணியத்தில் எத்தனை நீங்கள் வீடியோஸ் போட்டிருக்கீங்களோ அதை மட்டும்தான் பார்க்கணுன்னா இந்த வீடியோஸ்க்கு அடுத்து ஷார்ட்ஸ்க்கு அடுத்து ஒரு பிளேலிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மார்கழி சாங்ஸ், இதில் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் போட்டிருக்கேன். ஷார்ட் ஸ்லோகாஸ்னால் ஒரு 8 ஸ்லோகாவோ 10 ஸ்லோகாவோ இருக்கிறதெல்லாம் இந்த ஷார்ட் ஸ்லோகாஸ் கேட்டகரியில் போட்டிருப்பேன். இப்போ ஷார்ட் ஸ்லோகாஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம், குருவாதபுரீஷ பஞ்சரத்னம், ஸ்ரீ சபரிகிரீஷ அஷ்டகம், மகாலட்சுமி அஷ்டகம், இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். இது வேண்டாம் எனக்கு பிக் ஸ்லோகாஸ் அது பார்த்திங்கன்னா அதில் சுப்பிரமணிய புஜங்கம், அதாவது ஒரு ரொம்ப பெரிய ஒரு 15, 12, ஒரு 30 அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஸ்லோகாஸ் எல்லாம் நான் இந்த கேட்டகரியில் போட்டிருக்கேன். அப்போ சுப்பிரமணிய புஜங்கம், சரஸ்வதி ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், இந்த மாதிரி எல்லாம் அதில் இருக்குது. கந்த புராணத்தை பார்த்திங்கன்னா கந்த புராணத்தில் முதல்ல இருந்து அந்த கந்த புராணம் தோன்றிய கதையிலேருந்து எல்லாம் இருக்கும். கந்த புராண மகிமை, கந்த புராணம் தோன்றிய கதை, அப்புறம் இந்த சம்பவ காண்டத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு இது வரைக்கும் கந்த புராணத்தில் 8 சம்பவ காண்டம் மட்டும், நிறைய காண்டங்கள் இருக்குது, அதில் சம்பவ காண்டத்தில் 8 மட்டும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அது எல்லா வீடியோஸும் இது இருக்கும். எதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது தேவி மகாத்மியம். தேவி மகாத்மியத்தில் பார்த்திங்கன்னா தேவி மகாத்மியத்தோட கீலகம், அர்கலா ஸ்தோத்திரம், கவச்சம், அப்புறம் பிரதம சரித்திரம், மத்தியம சரித்திரம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷனும் முன்னுரையில் இருக்கும். இது தேவி மகாத்மியம். அடுத்து தேவி நாராயணியம். தேவி நாராயணியம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக அப்பப்போ கிளாஸஸ் முடிஞ்சோன்னு நம்ம அப்லோட் பண்ணின எல்லா இண்டிவிஜுவல் தசகமும் இருக்கும். இந்த தேவி நாராயணியம் தசகத்தில் தான் நீங்கள் ஒவ்வொன்றா போய் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் தமிழில் போட்டிருக்கிறது. இப்போ ஏதாவது ஒன்று நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்காக. இப்போ தேவி நாராயணியம் ரீசண்டாக போட்டதை பார்க்கலாம். இப்போ தேவி நாராயணியம் ஒரு தசகம் நான் எடுத்துருக்கேன், 39வது தசகம் எடுத்துருக்கேன். சரியா, இதை இப்போ நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை போய் காமிக்கிறேன். அதில் மீனிங் இருக்குது, அதை எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மோர் இருக்கா, 158 வியூஸ் 1 month ago மோர்னு இருக்குல்ல, இந்த மோரை தான் நான் கிளிக் பண்ண சொன்னேன். இந்த மோரை கிளிக் பண்ணால் இதே மாதிரி கிளிக் டு சி ஆல் மை வீடியோஸ் ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மோரை நான் கிளிக் பண்ணினேன்னா இதுதான் மணித்வீப நிவாசினி, சுதா சமுத்திரம், 3 லோகங்களிலும் 3 கட்டுக்களுடன் அமைந்தது அப்படின்னு இந்த மாதிரி தமிழில் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்க்கலாம். இதோட மொத்த கண்டென்ட்டோட
ஒரு க்ரக்ஸ் ஆஃப் த மேட்டர் தான் நான் போட்டிருக்கேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு மீனிங் போடலை, மொத்த தசகமும் எதை சொல்ல வருது அப்படிங்கிறத நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து இதை ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு தசகத்துலேயும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி உங்களுக்கு தேவையான மீனிங்கை, இப்போ திடீர்னு ஒரு தசகம் படிக்கிறப்ப அதோட மீனிங் தெரியணுங்கிறதுக்காக நான் போடுறது. அடுத்தது தேவி, இது நம்ம பிளேலிஸ்ட்டோடது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். தேவி நாராயணியம் முடிஞ்சது. இப்போ நாராயணியம் இருக்குது. நாராயணியத்தில் இது வரைக்கும் 40 தசகம் நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிறது இப்போ ரீசண்டாக போட்ட அந்த தசகம் இருக்கும். நீங்கள் 1வது தசகம் போனோன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 1வது தசகம் இருக்கும். அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றையாக பார்க்கலாம். அதோட முன்னுரை, தியான ஸ்லோகம் 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் முன்னாடியே நம்ம போட்டதெல்லாம் ஏன்னா 41வது தசகத்துலேருந்து நான் போட ஆரம்பித்ததெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் இப்படி தான் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்க்கணும். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படின்னு நான் சொல்லியாச்சு. இது தவிர நான் ஏதாவது ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தோன்னா அந்த ஷார்ட்ஸில் இதில் இப்போ வந்து இந்த மகாலட்சுமி அஷ்டகம் வந்து ஷார்ட்ஸில் இருக்குது. ஏன்னா அது வந்து 3 மினிட்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் ஷார்ட்ஸ்க்கு போயிடும், அவ்வளோதான். அடுத்து வீடியோஸ். நம்ம வீடியோஸ் வந்து எப்போவுமே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் இருக்கோ எல்லாமே கலந்து இருக்கும். அதாவது இது நாராயணியம், தேவி நாராயணியம், நான் அந்தந்த வாரத்தில் என்ன போடுறோனோ எல்லாம் சேர்ந்து கலந்து இருக்கும். இது வெறும் வீடியோலையும் நீங்கள் தேடலாம், இல்லை பர்டிகுலர் ஒரு நாராயணியம், தேவி நாராயணியம், கந்த புராணம், ஷார்ட் ஸ்லோகாஸ் மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கணும். எதர் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அப்படி இல்லைன்னா வீடியோஸில் போய் பாருங்கள். சரியாப்பா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.